Morning students. Morning. Morning. In this fine session we are going to deal with the poetic devices. Have you heard about poetic devices? We come across in all the question papers, in all our tests. Figure of speech. The so-called figures of speech. நம்ம poetry writingல ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க? Some techniques are used in poetry writing. ஒவ்வொரு poetக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொரு poetக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்ப திருவள்ளுவர் என்ன ஸ்டைல் எழுதியிருக்காரு? திருவள்ளுவருடைய ஒரு ஸ்டைல் இருக்கா இல்லையாமா? அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் என்னவா இருந்துச்சு? ரெண்டே லைன் தான் கொடுப்பாரு. அந்த அந்த அவர் எழுதின அந்த ரெண்டு லைனே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த ரெண்டு லைன் ஸ்டைலுக்கு என்ன பேர் சொல்றோம் தமிழ்ல? என்ன சொல்றோம்? குறள். என்ன சொல்றோம்? குறள். குறள்னு எதுக்கு சொல்றோம்? இரண்டு அடியில இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்ன? குறள். அதுல சீர்லாம் அமைக்கிறதுக்குலாம் எதுவும் பர்టిక్యులர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காரா? எத்தனை சீர்ல இருக்கும் அது? 7 சீர் தான் இருக்கும். எல்லா குறளுமே எத்தனை சீர்ல இருக்கும்? 7 சீர்ல இருக்கும். முதல் அடியில எத்தனை சீர் இருக்கும்? 4 சீர் இருக்கும். அடுத்த அடியில எத்தனை சீர் இருக்கும்? அத கரெக்ட்டா அவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. பாத்தீங்களா? 1330 குறளுக்கும் எப்படி பக்கவா அத ஃபாலோ பண்ணிருக்காருன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் அது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருக்குறள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கிலீஷ் போயம்லயும் சம் டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸையும் நீ தமிழ்ல என்ன படிச்சிருப்போம்? நம்ம அணிநயம் பாராட்டல்னு படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அணியா ஒரு அணி இருக்கும். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. வஞ்சம் அது என்ன? புகழ்வது போல் படிப்பதும் இகழ்வது போல் புகழ்வதும் அப்படின்னு வந்திருக்கும். சோ அதெல்லாம் படிக்கும் போதே ரொம்ப அழகா இருக்குமா? உரைநடைக்கும் போயமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கறதே என்னன்னா இந்த டெக்னிக்ஸ் தான். அதுல அந்த poets யூஸ் பண்ற டெக்னிக்ஸ். இப்போ இதுல நமக்கு மேஜர் டெக்னிக்ஸை மட்டும் நம்ம கவர் பண்றோம். poetic devices நம்ம எடுத்துட்டோம்னா it is a vast area. We cannot cover all those things. So now I limit them. இத லிமிட் பண்ணி நமக்கு எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது வருமோ அதை மட்டும் இப்ப நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கறோம்னா சிமிலி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கறோம்? சிமிலி. சிமிலி அப்படிங்கிறது நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சிருந்தோம்? லைக் as அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருந்துச்சுனா லைக் as அப்படிங்கிற வேர்ட்ஸ் சிமிலி. சிமிலி அப்படிங்கிறதுல என்ன பயன்படுத்துறோம்னா இத தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. உவமை அணி. உவமைங்கிறது என்ன? இது எது போல, இது இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. கம்பேர் பண்றதுதானமா? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றது. இப்போ ஒரு வாலிபனை எப்படி காளையோட கம்பேர் பண்றாங்க? காளை போன்றவன், அவன் காளை போன்றவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கம்பீரமா. அவன் சிங்கம் போன்றவன் சொல்லும்போது அவனை கம்பீரமா சொல்றோம். காளை போன்றவன் அப்படிங்கும் போது அவன் என்ன? அதோட வீரம் மிகுந்தவன், எதுக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவள் நிலவு போன்றவள் அப்படின்னு சொல்றாங்க. அழகா இருப்பா, அமைதியா இருப்பா, எல்லா மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன பண்றோம்? இன்னொரு பொருளோட ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி அவங்களுடைய பண்பு குவாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அப்படி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது as like அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லைக் ஆஸ்க்கு மீனிங் என்னன்னா போல, அது போன்ற அப்படிங்கிற மீனிங். அதை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் என்ன? சிமிலி. இது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா உவமை அணின்னு சொல்லுவோம். Listen. Remember they have eyes like ours. இது எந்த போயம்னா 6th போயம். நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்ல 6 no metaphor என்ற போயம்ல வரக்கூடிய ஒரு லைன். இதுல remember they have eyes like us. நம்மை போலவே அவர்களுக்கும் கண்கள் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். We have to treat other human as we are. நம்ம எப்படியோ அது மாதிரி தான் மத்தவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரீட் பண்ணணும். யார்கிட்டயும் என்மிட்டி கிரியேட் பண்ணிக்க கூடாதுன்றதுதான் அந்த போயமோட சென்ட்ரல் தீமா இருந்துச்சு. இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? லைக் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மை போலவே அவர்களுக்கும் கண்கள் உண்டு. அப்ப போல அப்படிங்கிற லைக்ன்ற வேர்டு வந்ததுனால இங்க என்ன poetic device யூஸ் பண்ணிருக்காங்க? சிமிலி. சிமிலி. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? சிமிலி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சிமிலிங்கிறது எப்ப கண்டுபிடிப்போம்? லைக் as வந்துச்சுனா சிமிலி. அத வச்சு கம்பேரிசன் இருக்கணும்ங்க. என்ன இருக்கணும்ங்க? கம்பேரிசன். I like him அப்படின்னு வந்துருன்னா அந்த இடத்துல நீ லைக் வந்திருக்கு, அதனால இது வந்து சிமிலின்னு எழுதிடக்கூடாது. அந்த இடத்துல லைக் வந்து வேர்பா யூஸ் ஆயிருக்கும். அங்க ஒரு கம்பேரிசன் நடந்துக்கணும். ஒரு பொருளை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருந்தானா அங்க லைக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தா அது சிமிலி. செகண்ட் ஒன் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னன்னா உருவக அணின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ உவமைங்கிறது என்ன? தாமரை போன்ற முகம்.
தாமரை போன்ற முகம். இது மெட்டபார்ன்றது தாமரை முகம். தாமரை முகம், அவளுடைய முகமே தாமரை தான். அந்த இடத்துல போன்ற போல அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அவங்கதான் தாமரை, அந்த முகம் தான் தாமரை அப்படின்னு அடிச்சு சொல்றது. அதுக்கு பேர் தான் என்ன? மெட்டபார். இந்த லைக் ஆஸ் யூஸ் பண்ணி கம்பாரிசன் நடந்துருந்ததுன்னா அது சிமிலி. லைக் ஆஸ் இல்லாம ஒரு விஷயத்தை அவங்க தான் அப்படின்னு அடிச்சதுன்னா அது பேர் என்ன? மெட்டபார். எக்ஸாம்பிள், she is a lioness. இது என்ன போயம்? I am every woman. செகண்ட் போயமா? தேர்ட் போயம் I am every woman. இதுல she is a lioness. lionessன்றது யாருமா? பெண் சிங்கம். she is a lioness அப்படினா அவள் ஒரு பெண் சிங்கம் அப்படின அர்த்தம். உண்மையா அவங்க சிங்கமா? அவங்க ஒரு ஹியூமன் தானே. பட் அவங்களுடைய குவாலிட்டி எதோட அட்ரிபியூட் பண்றாங்க? lioness கூட அட்ரிபியூட் பண்றாங்க. அதனால அவங்க என்னன்னே சொல்லிடுறாங்க, she is a lioness சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணை யாரோட கம்பேர் பண்ணிருக்காங்க? lioness ஓட கம்பேர் பண்ணிருக்காங்க. இங்க லைக் ஆஸ்ன்ற வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க யாருன்னே சொல்லிட்டாங்க, அவள் ஒரு பெண் சிங்கம். பெண் சிங்கம் போன்றவள்னு சொல்லல, அவள் தான் பெண் சிங்கம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் என்ன? மெட்டபார். அப்ப இந்த மெட்டபாருக்கும் சிமிலிக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? கம்பாரிசன் இருக்கும், அங்க லைக் ஆஸ் இருக்கும், இங்க லைக் ஆஸ் இருக்காது. தேர்ட் ஒன், பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உயர்திணை அக்ரிணை படிச்சிருக்கோம்ல, இந்த அக்ரிணை விஷயங்களை எல்லாம் உயர்திணையா உயர்த்தி சொன்னா அதுதான் பர்சனிஃபிகேஷன். இதுல பர்சன் அப்படின்னு வந்து அவர்களை என்ன பண்றது? மனிதர்களாக அவர்களை பாவித்து பேசுறது. கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு த இன்ஹியூமன் திங்ஸ். அந்த உயிரற்ற பொருட்களுக்கு உயிருள்ள பொருளான குவாலிட்டியை நம்ம கொடுக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, we can pull and push and lift. இது இந்த லைன் எங்க போய் தெரியுது? சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ். இதுல இங்க வீங்கிறது யாரை டினோட் பண்ணுது? அந்த மெஷின் சொல்லுது. என்ன சொல்லுது? நாங்க இழுக்கிறோம், நாங்க தள்ளுறோம், நாங்க தூக்குறோம் அப்படின்னு சொல்லுது. மெஷின் வந்து ஒரு மனிதர்களால செய்யற விஷயம் தானே. இழுக்கிறது, தள்ளுறது, ஒரு ஒர்க் பண்றதெல்லாம் யாரால முடியும்? மனிதர்களுக்கான குவாலிட்டி. அதுல அவங்க நாங்கள்னு பேசுறாங்க. அதுங்க நாங்கள்னு சொன்னாலே என்ன குவாலிட்டி ஆயிடுதுங்க? பர்சன் ஆயிடுறாங்க. மனிதர்களுக்கான நாங்கள்னு நம்ம யார சொல்லுவோம்? ஆடு மாடு சொல்லிடுவான் நாங்கெல்லாம் அப்படின்னு பேசிட முடியுமா? இல்ல மரங்கள் பேசிட முடியுமா? நாங்கள் அப்படிங்கிறது யாருக்கான ஒரு வார்த்தை? அது மனிதர்களுக்கான வார்த்தை. அப்ப நாங்கள்னு சொல்லிட்டாலே அந்த மெஷின்ஸ் வந்து என்ன குவாலிட்டிக்கு வந்துருது? பர்சனிஃபிகேஷன் வந்துருது. அதுவும் அவங்க என்ன பண்றாங்களா? புல் பண்றாங்களா, புஷ் பண்றாங்களா, லிஃப்ட் பண்றாங்களா? அப்ப அந்த மாதிரி அந்த இன்ஹியூமன் திங்ஸ் என்னவா பண்றாங்க? ஹியூமன் பீயிங் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன? பர்சனிஃபிகேஷன். அவங்கள we have lifted the inhuman things to human quality. Next one, onomatopoeia. Onomatopoeia அப்படிங்கிறது என்னன்னா, giving importance to the sound. With the sound we can get the meaning of the word. அந்த சவுண்டே எதை டிஸ்கிரைப் பண்ணனும்னா அந்த மீனிங் டிஸ்கிரைப். இங்கனுடைய சவுண்ட வச்சு we directly go to get the thing with the sound. சவுண்ட வச்சு அந்த பொருளை எதை அவங்க டினோட் பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுதான் என்ன? ஆனமட்டோபியா. ஓகே. தென் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்றது வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்ல மோனை நயம்னு ஒண்ணு படிப்பீங்களா? மோனை என்ன? முதல் எழுத்து இந்த அலிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் the repetition of initial consonant sound is called alliteration பேர். அதுவும் அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா கான்சனன்ட் சவுண்டா இருக்கும். கான்சனன்ட்ங்கிறது என்ன? மெய்யொலிகள்னு சொல்வாங்க தமிழ்ல. இந்த காய்நாச்செல்லாம் படிக்கலையா? இந்த காய்நாச்செல்லாம் என்ன? கான்சனன்ட். நம்ம வவல்ஸ் என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? ஏ ஐ ஓ யூ. அந்த சவுண்டுக்கு என்ன சொல்லிருக்கேன்? எந்த சவுண்ட் எல்லாம் வவல்ஸ்? ஏ ஐ ஓ யூ. அது லெட்டர்ஸ். ஐ ஆர் தி சவுண்ட். அ ஆ இ ஈ ஆல் இருந்து ஔ வரைக்கும் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ்க்கு பேர் என்ன? வவல்ஸ். அதுதான் வவல் சவுண்ட்ஸ். ஓகே. இப்போ இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. we can run and race. run and race. இப்போ இனிஷியல் சவுண்ட் என்ன? r. இங்க இனிஷியல் சவுண்ட் என்ன? r. இனிஷியல் லெட்டர் சேமா இருக்கா? அந்த சவுண்டை நம்ம டினோட் பண்ணி சவுண்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்? we have to identify the sound also, not only the letter. we have to consider the sounds. இங்கேயும் r சவுண்ட் இருக்கு, இங்கேயும் r சவுண்ட் இருக்கு. அதனால இது என்னது? alliteration. நெக்ஸ்ட் assonance. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன? assonance. இப்ப மேல வந்து நம்ம என்ன கான்சனன்ட் சவுண்ட் பார்த்தோம். assonance அப்படிங்கிறது வவல் சவுண்ட் இருக்கும். வவல் சவுண்ட்ங்கிறது என்ன? உயிரொலி இப்ப பார்த்தோமா? ஆல் இருந்து ஔ வரைக்கும். இந்த assonanceங்கிறது இனிஷியல் சவுண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் எழுத்தா தான் வரணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ஆர் தேர்ட்
கூட வரலாம், இடையிடையில கூட என்ன பண்ணலாம் வரலாம். We can see, இங்க என்ன சவுண்ட் வருது? E sound. And here, and here, இங்க ஒரு E sound இருக்கு. So ரெண்டு E sound இருக்கு. E sound வந்தாலே அது என்ன சவுண்ட்? vowel sound. So அப்ப இங்க என்ன சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு? vowel sound ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த vowel sound ரிப்பீட் ஆனாலே அதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி vowel letters இடையில vowel sound ரிப்பீட் ஆகி வரும்போது அதுக்கு பேர் என்ன? assonance. நெக்ஸ்ட் இந்த assonance வந்து தமிழ்ல எப்படி சொல்வாங்கன்னா உயிரொலி இசையும் எதுகைன்னு சொல்றாங்க. எதுகை எதுகைன்றது என்ன? இரண்டாவது எழுத்து. இத பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெட்டர் அப்படின்ற என்ன கிடையாது, ஒரு கான்கிரீட் ரூல் கிடையாது. இடையிடையே வரக்கூடிய அந்த வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அசோனன்ஸ். அலிட்ரேஷனுக்கும் அசோனன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அலிட்ரேஷன்ன்றது இனிஷியல் the repetition of initial consonant sound. இது வந்து repetition of vowel sound. அவ்வளவுதான். இடையில கூட அந்த vowel sound வரலாம். இது பேரு அசோனன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஹைப்பர்போல். ஹைப்பர்போலா கிடையாது, ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்ல நீங்க படிச்சுக்கலாம் உயர்வு நகர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா நிகழ்ற விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி அப்படிங்கிறது giving exaggeration to the normal thing. ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி மிகைப்படுத்தி சொல்றதுதான். இங்க we are greater than the people and the kings. நாங்க வந்து மனிதர்களை விடவும் மன்னரை விடவும் ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஓவரா எக்ஸாகரேட் பண்றது. என்ன பண்றது? giving over importance, giving over appreciation. இதுக்கு பேர் தான் என்ன? ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் ரெபெடிஷன். ரெபெடிஷன்ன்றது என்னமா? நீங்க சொல் பின்வரும் நிலையணி படிச்சிருப்பீங்க. ஒரே சொல் என்ன பண்ணிருக்கோம்? திரும்ப திரும்ப வந்திருக்கும். அதுக்கு பேர் ரெபெடிஷன். ஒரே லைன்ல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ரெபெடிஷன் சொல்றோம். ஒரு லைனே திரும்ப ரிப்பீட் ஆனிச்சுன்னா அதை எப்படி சொல்லிருக்கோம்? ஒரே லைன் திரும்ப வந்திருக்கும். சில பாடல்ல ஒரு ரெண்டு வரி மட்டும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அத வந்து ரெஃப்ரைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? ரெஃப்ரைன் சொல்லுவாங்க. இப்படி ஒரு வார்த்தை ஒரே லைன்ல ரெண்டு தடவை இப்படி ரிப்பீட் ஆகி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ரெபெடிஷன். The growl at the rain, they growl at the sun. They growl at the rain, they growl at the sun. இந்த போய் எதுல எடுத்துட்டாங்க? கிராமர் ஃபேமிலில எடுத்துட்டாங்க. சோ இங்க they growlங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இது என்னது? ரெபெடிஷன். நெக்ஸ்ட் இமேஜினரி. இமேஜினரி அப்படிங்கிறது அந்த வேர்ட்ஸை வச்சு கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம பிக்சரைஸ் பண்ணணும். நம்மளுடைய மனக்கண் முன்னாடி அந்த காட்சிகளை வார்த்தைகள் மூலமா கொண்டு வரணும். அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த சீனரியை நம்மளுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வர வைக்கலாம். அதுக்கு பேர் தான் இமேஜினரி. We can see and hear and count and read. இது இந்த போயம் இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ்ல எடுத்துட்டாங்க. அதுல அந்த மிஷன்ஸ் என்ன பண்ணுதா? மிஷன்ஸால என்ன பண்ண முடியலாம்? பார்க்க முடியுது, கேட்க முடியுது, கவுண்ட் பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது. இத சொல்லும் பொழுதே நம்ம இமேஜின் பண்றோமா இல்லையா? அந்த மிஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்? இமேஜின் பண்றோம். அது பேர் தான் என்ன? இமேஜின். நெக்ஸ்ட் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல முரண் தொடைன்னு படிச்சிருப்பீங்க. முரண் ஆப்போசிட், ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரே லைன்ல வருது அப்படின்னா அது பேர் என்ன? பாரடாக்ஸ். இப்ப பகல் இரவு, பகல் இரவு, அந்த பகல்ங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? இரவு. அப்படி வரும்போது அதுக்கு பேர் என்ன? பாரடாக்ஸ். இது பேரு பாரடாக்ஸ். இப்போ இந்த லைன் பாருங்க, never getting small or ever growing tall. இந்த லைன்ல ரெண்டு வேர்ட்ஸ் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்திருப்பாரு. ஒண்ணு என்ன? ஸ்மால். ஸ்மால்னா என்னது? சிறியது. அடுத்து என்ன இருக்கு? டால்னா என்ன? ரெண்டு ஆப்போசிட். இதுக்கான ஆப்போசிட் தானே இது. இப்படி ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரு லைன்ல வரும்போது அதுக்கு என்ன? Now oxymoron. Oxymoron slightly differed from paradox. Paradoxுக்கும் oxymoronuக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். paradoxங்கிறது முரண் தான், oxymoronங்கிறது முரண் தான். ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து பக்கத்துல எந்தவித கன்ஜெக்ஷனும் பிரேக்கும் இல்லாம அதனை ஒட்டியே வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிமோரன் சொல்றோம். ஒரு லைன்ல ஏதோ ஒரு இடத்துல முன்னாடியோ பின்னாடியோ ஒரே லைன்ல கொஞ்சம் தள்ளி கூட இடையில ஏதாவது பிரேக் விட்டு கூட வந்துச்சுன்னா அதுதான் பாரடாக்ஸ். இப்படி பக்கத்துலயே வருதுன்னு வச்சுக்கோ, குட் பேட். நான் பகல் இரவுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பகல் இரவுன்னு ரெண்டும் பக்கத்துல வந்துச்சுன்னா அது என்ன? ஆக்சிமோரன் தான். பகலாகவும் அழகான இரவாகவும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கேன். இடையில ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு பிரேக் ஒன்று விழுது. அப்போ அது என்னது? பாரடாக்ஸ்.
புரியுதா? அனஃபோரா. அனஃபோராவுக்கும் ரெபிடேஷனுக்கும் ரொம்ப கோயின்சிட் ஆகும். அனஃபோராவும் ரெபிடேஷன். ரெபிடேஷன்ங்கிறது என்ன? சேம் வேர்ட் இன் சேம் லைன்ல ரிப்பீட் ஆனிச்சுன்னா அது ரெபிடேஷன் சொல்லுவோம். ஒரே வார்த்தை ஒரே லைன்ல ரிப்பீட் ஆனிச்சுன்னா அது என்ன சொல்றோம்? ரெபிடேஷன் சொல்லுவோம். இது செகண்ட். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லைன்ஸ்ல ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைன்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் என்ன? அனஃபோரா. இப்போ இங்க ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். இந்த ரிமெம்பர் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து அடுத்தடுத்த லைன்ல வந்திருக்கிறதுனால இதுக்கு